ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது நான் உங்கள் விக்ரம். சாரி, கொஞ்ச நாள் இன்ஸ்டாகிராமில் கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால இங்கே வீடியோ கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ண முடியல. இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம அதையும் ஃபாலோ பண்ணிடுங்க. அங்கே நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே அங்கே நான் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். லிங்க் வேணா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஃபார் நம்ம பார்த்த கோஸ்ட் ஸ்டோரிஸ் எல்லாமே ஒரு இடத்துல நடந்திருக்கும், அப்படின்னா ஒரு வீட்டுக்குள்ள நடந்திருக்கும். அப்படி இல்லையா ஒருத்தனை யாராவது பொசஸ் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரியான சம்பவங்கள் தான் நம்ம அதிகமாக பார்த்துருப்போம். ஃபர்ஸ்ட் டைமாக ஒரு கோஸ்ட் சம்பவம் ட்ரெயினில் நடந்திருக்கு. அதை பற்றி தான் நீங்கள் டீட்டெயிலாகவும் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த ஸ்டோரியும் டீட்டெயிலாகவும் புரியும். ஏன்னா இதில் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்குது. ஸோ மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆலில் போட்டிங்கன்னா நான் வீடியோ போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அந்த வீடியோ ஷேர் பண்ணுச்சுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது கருத்து தெரிஞ்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட்டும் பண்ணுங்கள். இந்த சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ண நேம் அனிதா. இவங்களுக்கு தான் அந்த சம்பவம் நடந்திருக்கு. அதுவும் எப்போ நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2016 வருஷத்துல. இவங்க ஆஃபீஸ் வேலையா இவங்களை பெங்களூர்லேருந்து டெல்லிக்கு அனுப்பியிருக்காங்க. ஸோ அப்படி டெல்லிக்கு போகும்போது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் டிக்கெட் ட்ரை பண்ணுறாங்க. அப்போ அந்த டைம் டெல்லியில் அதிகமாக மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால ஃப்ளைட் எதுவுமே புக் ஆகலை. ஸோ இவங்க என்ன பிளான் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பெங்களூர்லேருந்து டெல்லிக்கு ட்ரெயினில் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்க பிளானும் பண்ணியிருக்காங்க. ஸோ ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா இவங்க டிக்கெட் புக் பண்ணும்போது இவங்களுக்கு சீட் வெயிட்டிங் லிஸ்ட்ல தான் போயிருக்கு. அதுக்கப்புறமா தான் இவங்களுக்கு ஆர்ஏசின்ற இடம் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஜெனரலா இந்த ஆர்ஏசின்றது என்னன்னு தெரிஞ்சிருக்கும் நிறைய பேருக்கு. இந்த ஜன்னல் ஓரமா ஒரு சீட் இருக்கும் பார்த்தீங்களா, அது நம்ம பெண்ட் பண்ணி படுத்து போகலாம். அந்த மாதிரி ஒரு சீட்டு தான் இவங்களுக்கு கன்ஃபார்மும் ஆயிருக்கு. ஸோ அந்த சீட்டில் தான் அவங்க ட்ராவலும் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. சாரி, ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது இவங்க வாஷ் ரூம் போகணும்னு சொல்லிட்டு இவங்க வாஷ் ரூம் போகிறாங்க. வாஷ் ரூம் போகும்போது இந்த வாஷ் ரூம் கிட்ட ஒரு பையனும் நின்றுட்டு இருக்காரு. பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அந்த பையனை பிடிச்சும் போயிருது. பிடிச்சி போனதுக்கு அப்புறம் இவங்க ரெஸ்ட் ரூம் போயிட்டு அந்த பையன் இந்த சைடு வரானா இல்லையான்னு சொல்லிட்டு இவங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த பையனும் பார்த்தீங்கன்னா குறுக்க நடுக்கமாக போயிட்டு இருக்கான். அப்படி போகும்போது வரும்போதெல்லாம் இவங்க அனிதாவையும் அந்த பையனும் பார்த்துட்டு இருந்துட்டு இருக்கான். அப்போ இவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. இவங்களுக்கு ஒரு இடத்துல வாமிட் வர மாதிரி இவங்களுக்கு ஃபீல் ஆகுது. வாமிட் வர மாதிரி ஃபீல் ஆனோடனே இந்த ரெஸ்ட் ரூம் வெளியிலே வாஷ் பேஷன் இருக்கும் பார்த்தீங்கன்னா, இவங்க அந்த வாஷ் பேஷனில் போய் வாமிட்டும் பண்ண போகிறாங்க. அப்படி வாமிட் பண்ண போகும்போது அந்த பையன் இவங்களுக்கு ஹெல்ப்பும் பண்ணுறான். உங்களுக்கு எதாவது ஹெல்ப் வேணும்னா சொல்லுங்க, நான் பண்ணுறேன். எதனால அவங்க வாமிட் வருது, நான் இந்த மாதிரி டாக்டருக்கு தான் படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி இந்த பையனும் சொல்லியிருக்கான். அப்படி சொன்ன என்னன்னு தெரியல. இந்த மாதிரி நான் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தேன், திடீர்னு எனக்கு இந்த மாதிரி வருது அப்படின்னு சொல்லிட்டு அனிதாவும் சொல்லியிருக்காங்க. பட் அனிதா இதை கேஷுவலாக சொன்னா கூட இவங்க மனசுக்குள்ள ஒரு விஷயம் தோணுது. இந்த பையன் நம்ம கிட்ட பேசுறாங்க. ஜென்ரலாக நம்ம பசங்களுக்கே இருக்கும்ல, அந்த மாதிரி தான் அனிதாவும் இருந்திருக்கு. ஸோ அப்போ இந்த பையனை கிட்ட கேட்குறாங்க, நீ எந்த ஊர் என்னன்னு கேட்கும்போது, நான் இந்த மாதிரி டெல்லியில் தான் படிச்சுட்டு இருக்கேன். என்னோட நேட்டிவ் பெங்களூர் தான். இப்போ நான் லீவுக்கு போயிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி அந்த பையனை சொல்லியிருக்கான். ஸோ அப்போ ஏன் இங்கே சுற்றிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை எங்கள் ஃபேமிலி எல்லாமே பார்த்தீங்கன்னா டெல்லியில் நிறைய இடத்துக்கு சுற்றி பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. அதனால அவங்க எல்லாருக்குமே சேர்த்து நான் டிக்கெட் புக் பண்ணியிருந்தேன். பட் அவங்க எல்லாருக்குமே டிக்கெட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. பட் எனக்கு சீட் கன்ஃபார்ம் ஆகலை. அதனால தான் நான் அலைஞ்சிட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரம் டிடிஆர் வந்தாங்கன்னா அந்த சீட் கன்ஃபார்ம் பண்ணிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு இவரும் சொல்லிட்டு இருக்காரு. அப்போ அனிதா என்ன சொல்றாங்கன்னா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் ஆர்எஸ்ல தான் இருக்கேன், உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க, அங்கே நீங்கள் உட்காந்துக்குங்க, எங்கள் சீட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் சொல்லியிருக்காங்க. அப்படி சொன்னோடனே அவரும் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா உட்காராரு. ரெண்டு பேருமே ரொம்ப நேரம் பேச ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா நம்பர்ஸும் ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஷேர் பண்ணதுக்கப்புறம் அந்த பையன் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, இருங்க நான் கொஞ்சம் ஒர்க் இருக்குது, நான் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அந்த பையனை கிளம்பி போயிடுறான். ஸோ போனதுக்கப்புறம் இவனும் வருவாங்க பார்க்குறாங்க. அந்த பையன் வரவே இல்லை. ஸோ அந்த பையன் கொஞ்ச நேரம் திரும்பி வரான். ஸோ திரும்பி எனக்கு இன்னும் சீட்டு கன்ஃபார்ம் ஆகலைங்க, என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அனிதா கிட்டேன்னு சொல்லியிருக்கான். அப்போ அனிதா என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நீங்கள் இங்கேயே உட்காந்துக்குங்க, எனக்கு தூக்கம் வரும்போது நான் சொல்கிறேன், அப்போ மட்டும் நீங்கள் போனால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அனிதாவும் சொல்கிறாங்க. ஸோ அந்த பையனை பார்த்தீங்கன்னா அங்கேயே தான் உட்காந்துட்டு இருக்கான். அப்போ கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா அனிதாவுக்கு தூக்கம் வர மாதிரி இருந்தோடனே அந்த பையனை சரி உங்களுக்கு தூக்கம் வர மாதிரி இருக்கு, நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் என்ன செய்யறான்னு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்பியும் போயிடுறான். அப்படி இந்த பையன் கிளம்பி போனதுக்கு அப்புறமா அனிதா யோசிக்கிறாங்க, நம்ம தேவையில்லாம வார்த்தையை விட்டுமா, இல்லைன்னா அவன் இங்கே இருந்திருப்பான்ல அப்படின்னு மாதிரி யோசிக்கிறாங்க. சரி எப்படியும் அவனுக்கு சீட் அலைக்கட்டானா மடி இங்கே தான் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் படுத்துட்டே இருக்காங்க. அப்படி படுத்த கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா மறுபடியும் உங்களுக்கு வாஷ்ரூம் போகிற மாதிரி இருக்குது. மறுபடியும் அவங்க கிளம்பி வாஷ்ரூமும் போகிறாங்க. ஸோ அப்படி வாஷ்ரூம் போயிட்டு வெளியில் வராங்க. வெளியில் பார்த்தா அந்த பையன் பார்த்தீங்கன்னா அந்த படிக்கடிக்கிட்டே நின்றுட்டு இருக்கான். ஸோ இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, சரி இவனுக்கு ஒன்றும் சீட்டு கன்ஃபார்ம் ஆகலை போல, அதாவது இங்கே நின்றுட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இவங்களும் அவன் பேரை சொல்லி கூப்பிடுறாங்க. ஆனால் அவன் திரும்பியே பார்க்கல. ஸோ ரொம்ப நேரமாக அவங்க கூப்பிட்டே இருக்காங்க. அவன் திரும்பியே பார்க்காம பார்த்தீங்கன்னா அப்படியே நின்றுட்டு இருக்கான். அப்போ தான் இவங்க ஹாஷா பார்த்தீங்கன்னா அவனை கூப்பிட்டவனே அவங்க திரும்பவும் ஆரம்பிக்கிறான். ஆனால் அவன் திரும்புறான்னு கேட்டிங்கன்னா அவன் மட்டும் திரும்பலை, அவன் தலை மட்டும்தான் ஃபுல்லாகவே திரும்புது. அப்படி தலை திரும்பணும்னு பார்த்தீங்கன்னா ஸ்கல் ஓப்பன் ஆகி ரத்தம் வந்தால் எப்படி இருக்குமோ அந்த கண்டிஷன் அவன் ஃபேஸும் இருந்துட்டு இருக்கு. ஸ்கல்லும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஓப்பனாக ஆயிருக்கு. அப்படி இவங்களை பார்த்து சிரிச்சுக்கிட்டே அவன் என்ன செய்யறான்னு பார்த்தீங்கன்னா அந்த படிக்கட்டுலேருந்து கீழே விழுந்துடுறான்.
இதை பார்த்தோன்னே இவங்க அலர் அடிச்சு மயக்கம் போட்டு அங்கேயே விழுந்துடுறாங்க. அப்படி கொஞ்ச நேரத்தில் வந்து இவங்களுக்கு முழிப்பும் வருது. முழிப்பு வந்து எழுந்திரிச்சு பார்த்தா இவங்களுக்கு சுற்றி வந்து அந்த கம்பார்ட்மெண்ட்டோட டிடிஆர்லேருந்து அங்கே இருக்கிற பேசஞ்சர்ஸ் நிறைய பேர் உங்களுக்கு சுற்றி நின்றுட்டு இருக்காங்க. அப்போ வந்து இவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே ஒருத்தன் நின்றுட்டு இருந்தான், அவன் வந்து கீழே விழுந்துட்டாங்க, அவனுக்கு அடிபட்டுருச்சு, என்ன ஆச்சுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அனிதாவும் சொல்லியிருக்காங்க. அப்போதான் டிடிஆர் கேட்குறாரு, இங்கேருந்து யாரும் விழுறதுக்கு வாய்ப்பே கிடையாது, நான் இவ்வளோ நேரம் இங்கே தான் நின்றுட்டு இருக்கேன், நீ யாருக்கிட்டேயோ பேசிட்டு இருந்த, திடீர்னு கத்திட்டு கீழே வந்துட்ட, யார்கிட்ட பேசிட்டு இருந்த? ஆமா நீ வாந்தி எடுத்த, அப்போ கூட நான் இங்கே தான் நின்றுட்டு இருந்தேன், அப்போ நீ யார்கிட்டயே பேசிட்டு இருந்த, யார்கிட்ட தான் பேசிட்டு இருந்த அப்படின்னு சொல்லிட்டு டிடிஆரும் கேட்டிருக்காரு. அப்போதான் அங்க இருந்த பேசஞ்சர் தான் சொல்றாங்க, ஆமா இந்த பொண்ணு ரொம்ப நேரமா யார்கிட்ட பேசிட்டு இருக்கேன், நான் யார்கிட்ட பேசுதுன்னே தெரியல, நான் கூட போன்ல தான் பேசுதுன்னு நினைச்சேன், அப்புறமா தெரிஞ்சு இந்த பொண்ணு சீட்ல உட்காந்து எதிர்க்கு யார்கிட்டயோ பார்த்து பேசிட்டு இருக்கு, எங்களுக்கு என்னன்னே தெரியல, ஆனா நாங்க எதுவுமே கேட்கவா விட்டுட்டோம், இப்ப பார்த்து இந்த பொண்ணு மயக்கம் போட்டு இங்க விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனிதாவை பார்த்து எல்லாருமே பிளேம் பண்ணிருக்காங்க. இதை கேட்டு அனிதாவுக்கு வந்து என்ன சொல்றதுனே தெரியல. அப்பதான் டிடிஆர் கிட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி வந்து ஒரு பையன் வந்து இங்க நின்றுட்டு இருந்தான், அந்த பையன் கிட்ட தான் நான் பேசிட்டு இருந்தேன், அந்த பையன் பேரும் இதுதான் சொல்லிட்டு அந்த பையனோட பேரும் மென்ஷன் பண்ணிருக்காங்க. அப்பதான் அந்த பையன் சீட்டு கன்ஃபார்ம் ஆகல, இந்த மாதிரி லாஸ்ட் கம்பார்ட்மெண்ட்ல அவங்க பேரண்ட்ஸ் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த பையன் சொன்னானோடனே டிடிஆர் என்ன பண்றாங்கன்னா அந்த பொண்ணை கூட்டிட்டு லாஸ்ட் கம்பார்ட்மெண்ட்டும் போறாங்க. லாஸ்ட் கம்பார்ட்மெண்ட் போயிட்டு அங்க இருக்கிறவங்க கிட்ட வந்து இந்த பையனோட பேரை சொல்லி கேட்கறாங்க. அப்ப அங்க இருக்கிற யாருமே வந்து அந்த பையன் எங்களுக்கு தெரியாது, சொல்ல போனா நாங்க எல்லாருமே ஒரே ஃபேமிலி தான், எங்க எல்லாருக்குமே வந்து சீட்டு கன்ஃபார்ம் ஆயிருச்சுன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறவங்க சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த ட்ரெயின்ல இந்த டீ விற்கிறவங்க எல்லாம் குறுக்க நடுக்கா போயிட்டு இருப்பாங்கல்ல, அப்ப அதுல டீ விற்கிற ஒருத்தர் வராரு, வந்து இங்க என்ன பிரச்சனை என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காரு. அப்பதான் அந்த டிடிஆர் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி இந்த பொண்ணு ஒரு பையன் கிட்ட ரொம்ப பேசிட்டு இருக்கு, அந்த பையன் கீழே வந்துட்டான்னு சொல்லி இந்த பொண்ணு சொல்லுது, ஆனா எனக்கு தெரிஞ்ச அந்த பையன் யாருமே இல்ல, இந்த பொண்ணு எங்கேயோ பார்த்து யார்கிட்ட தான் பேசிட்டு இருந்துச்சு, ஆனா அந்த இடத்துல ஆளே கிடையாது அப்படின்னு சொல்லி டிடிஆர் சொல்லியிருக்காரு. அப்ப அந்த பையனோட பேர் என்னன்னு சொல்லி கேட்கறாங்க. பேர் சொன்ன உடனே தான் அந்த டீ விற்கிற பர்சனுக்கு புரிய வருது. அப்பதான் டிடிஆருக்கு அதுல ஒரு விஷயமா சொல்றாரு, சார் 2 நாளைக்கு முன்னாடி இதே ட்ரெயின்ல ஒருத்தன் கீழே வந்து ஆக்சிடென்ட் இறந்து போன ஞாபகம் இருக்குங்களா அப்படின்னு கேட்டோடனே, ஆமாப்பா அப்படின்னு சொன்னேன், அந்த பையனோட பேரும் இதுதான் சார், அவங்களோட ஃபேமிலி தான் வந்து லாஸ்ட் கம்பார்ட்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா சீட்டு வந்து ரிசர்வ் ஆயிருந்துச்சு, இந்த பையனுக்கு வந்து சீட்டு கன்ஃபார்ம் ஆகலன்னு சொல்லிட்டு இங்கதான் சார் சுத்தி இருக்காருன்னா நல்லாவே ஞாபகம் இருக்கு, என்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 4-5 வாட்டி வந்து டீ வாங்கி குடிச்சான் அந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீ விற்கிறவரும் சொல்லியிருக்காரு. அப்பதான் அனிதாவுக்கு புரியுது, இந்த மாதிரி வந்து அந்த பையன் வந்து இது 2 நாளைக்கு முன்னாடி செத்து போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் வந்துட்டு அந்த டீ விற்கிற பர்சன் வந்து உங்க சீட் நம்பர் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காரு. அப்படி சீட் நம்பர் எதுன்னு சொன்னவங்க கேட்டோன்னே இவங்க ஒரு சீட்டையும் கை காட்டுறாங்க. அந்த சீட்ல தாங்க நான் இருக்கேன்னு சொன்னேன். ஏங்க எக்ஸாக்ட்லி அந்த சீட்ல ஒரு பொண்ணும் டிராவல் பண்ணுச்சு அன்னைக்கு, அந்த பொண்ணு கூட தான் ரொம்ப நேரமா பேசிட்டும் இருந்தான். நான் என்ன நினைச்சேன், அந்த பொண்ணு வந்து ட்ரெயின்ல வந்தா பழக்கம்னு நினைச்சேன், ஆனா அதுக்கப்புறமா தெரியும் அந்த பொண்ணு ஹேண்ட்பேக்ல இருந்து எதையோ எடுத்து இவன் சாப்பிட்டுட்டு இருக்காருன்னா, அப்புறம் ரொம்ப நேரம் ரொம்ப க்ளோஸாவே பேசிட்டு இருந்தாங்க, ஸோ தெரிஞ்ச பொண்ணுமா தான் நானும் நினைச்சேன், ஆனா இன்னைக்கு அதே சீட்ல தான் நீங்க டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க, இன்னைக்கே வந்து பாத்தீங்கன்னா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கான், என்னன்னே புரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிவி விக்கிறவனும் சொல்லியிருக்காரு. ஸோ அனிதாக்கு வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா வந்து மைண்டே வந்து பாத்தீங்கன்னா பிளாங்க் ஆயிருக்கு. அப்ப அந்த டிடிஆர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, நீங்க இந்த இடத்துல இருக்கிறது சேஃப் கிடையாது, உங்க மைண்ட் ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிருக்கு, நீங்க என்ன பண்ணுங்க என் கூட வாங்கன்னு சொல்லிட்டு டிடிஆர் வந்து ஒருத்தவங்க கூட்டிட்டு போறாரு. கூட்டிட்டு போய் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, இது நான் இருக்கிற ரூம் தான், நீங்க இந்த ரூம் யூஸ் பண்ணிக்கங்க, நான் வேணா அந்த சீட்டை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டிடிஆரும் வந்து பாத்தீங்கன்னா அனிதாக்கு அந்த ரூமை கொடுத்துட்றாங்க. ஸோ அனிதா வந்து அந்த ட்ரெயின்ல தான் டிராவலும் பண்ணிட்டு இருக்காங்க. மறுநாள் காலையில வந்த உடனே அனிதா நான் முதல் வேலையா செய்யறாங்கன்னு பாத்தீங்கன்னா, பக்கத்துல வந்து எந்த ஊர் இருக்குன்னு சொல்லி பாக்குறாங்க. பார்த்துட்டு அந்த ஊர்ல இருந்து டெல்லிக்கு எதனா ஃபிளைட் இருக்கான்னு சொல்லிட்டு இவங்க பார்த்துட்டே வந்துட்டு இருக்காங்க. பார்த்துட்டு வந்துட்டு இருக்கும்போது கரெக்டா ஒரு ஊர் வருது. அந்த ஊர்ல இருந்து உங்களுக்கு ஃபிளைட் அவைலபிலிட்டி இருக்கு. இமிடியேட்டா என்ன செய்றாங்க பாத்தீங்கன்னா, அந்த ட்ரெயின் விட்டு இறங்கி அந்த டிக்கெட்டை புக் பண்ணி அங்கிருந்து டெல்லிக்கும் ஃபிளைட்ல போயிடுறாங்க. ரிட்டர்ன் வந்து டெல்லியில இருந்து ஃபிளைட் ஏறி பெங்களூருக்கும் வந்துடுறாங்க. ஆனா இதுக்கப்புறமா தான் ஒரு பெரிய ட்விஸ்டே இருக்கு. அனிதாக்கு வந்து ஜென்ரலாவே இந்த மாதிரி எதனா ஒரு விஷயம் வந்து கேள்விப்பட்டாங்கன்னா அதுல ஆர்வம் ஜாஸ்தி ஆயிரும். ஸோ அந்த விஷயத்த வந்து நோண்டி அதுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி இவங்க ரொம்ப ஆசைப்படுவாங்க. அப்படிதான் அவங்க என்ன செய்யறாங்கன்னு பாத்தீங்கன்னா, என்னோட மாமா ஒருத்தர் வந்து ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றாரு. கரெக்டா அந்த ட்ரெயினோட பேரை சொல்லி, அந்த ட்ரெயினுக்கு ஒரு நம்பர் இருக்கும், அந்த நம்பர் சொல்லி, அந்த சீட் நம்பரையும் சொல்லி, அந்த இடத்துல அன்னைக்கு டிராவல் பண்ணவங்களோட பேர் என்னன்னு சொல்லி இவங்க விசாரிச்சிருக்காங்க. விசாரிக்கும் போது அந்த பர்சனோட பேரும் கிடைச்சிருக்கு. அதுக்கேற்ற மாதிரி அந்த ஆதார் கார்டு எல்லாமே டீட்டெயில்ஸ், அட்ரஸ் வந்து எல்லாமே உங்களுக்கு கிடைக்க செஞ்சிருக்கு. அப்படி கிடைச்ச உடனே இவங்களும் செக் பண்ணி பாக்குறாங்க. செக் பண்ணி பார்த்தா அந்த அட்ரஸ் வந்து பெங்களூரை சேர்ந்தது தான். இவங்க என்ன செய்யறாங்கன்னு பாத்தீங்கன்னா, பெங்களூர்ல அந்த அட்ரஸுக்கும் போய் அந்த பொண்ணை பத்தி விசாரிக்க போறாங்க. ஒரு வழியா அந்த பொண்ணோட வீடை வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. கண்டுபிடிச்சிட்டு அந்த பொண்ணோட வீட்டுக்கு போயிட்டு அந்த பொண்ணை பத்தி விசாரிக்கலாம்னு சொல்லி போறாங்க. ஆனா அந்த வீட்டுல வந்து யாருமே இல்ல, வெளியில வீடு பூட்டு போட்டிருக்கு. ஸோ இவங்க வந்து மாடி ஏறி கீழே இறங்குறத வந்து அந்த கீழ் வீட்டில் இருக்கிறவங்க பார்த்துட்டு, யாரும்மா உனக்கு என்ன வேணும், எதுக்கு மேலே போயிட்டு வர அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இவங்க அந்த பொண்ணோட டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துட்டு, இந்த பொண்ணு மேலே தானே இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டவொடனே, ஆமாம்மா உனக்கு என்ன வேணும், எதுக்கு அந்த பொண்ணை தேடி வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, இல்லைங்க அந்த பொண்ணை நான் பார்க்கணும், அந்த பொண்ணோட ஃப்ரெண்டு நான் அப்படின்னு சொன்னோடனே அந்த கீழ் வீட்டில் இருக்கும் ஒரு விஷயமும் சொல்றாங்க, உனக்கு என்ன ஏதுன்னு ஒண்ணுமே தெரியாதா அப்படின்னு சொல்லி, எனக்கு எதுவுமே தெரியாதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அவங்க மறுபடியும் கேட்குறாங்க, நீ எதுவுமே தெரியாம தான் வந்திருக்கியா அப்படின்ற மாதிரி உடனே, ஆமாங்க எனக்கு எதுவுமே தெரியாது, என்ன நடந்துச்சு ஒழுங்கா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்பதான் வந்துட்டு அவங்க ஒரு விஷயமும் சொல்றாங்க, இந்த பொண்ணு வந்துட்டு கரெக்டா ஒரு 3 நாளைக்கு முன்னாடி வந்து
அந்த சம்பவம் நடந்த 3 நாள் அந்த ஆக்சுவலாக வந்து அனிதா ட்ராவல் பண்ணாங்க பார்த்தீங்களா, அந்த ட்ராவல் பண்ண டைம்லேருந்து ஒரு 3 நாளுக்கு முன்னாடியே வந்து வீட்டை விட்டு ஓடி போயிருக்காங்க. அதுவும் இவங்க லவ் பண்ணுற பையன் கூட. ஸோ அப்படி ஓடி போனவங்க வந்து 2 நாள் கழிச்சு பொணமா தான் வந்து வீட்லேயும் கிடச்சிருக்காங்க. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பையனுக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆகி அந்த அந்த ட்ரெயின்லேருந்து கீழே விழுந்து இறந்து போயிருக்கான். கூட வந்து பார்த்தீங்கன்னா, அதை பார்த்த அந்த பொண்ணும் வந்து பார்த்தீங்கன்னா, அங்கேருந்து கீழே குதிச்சு பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் அவங்க பாடியை வந்து வீட்டுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்காங்க. இப்படி ஹேண்ட் ஓவர் பண்ணதுக்கப்புறம் அவங்களோட ரிச்சுவல்ஸ் எல்லாமே முடிச்சுட்டு, அவங்க அஸ்தியை கரைக்கிறதுக்காக அவங்க எல்லாமே காசிக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் கீழ வீட்டில் இருக்கவங்க சொல்லியிருக்காங்க. இதை கேட்டோடனே உங்களுக்கு ஷாக்கிங் வந்து தாங்கவே முடியல. அந்த பையன் இறந்து போயிட்டான் ஓகே. அதுக்காக இவங்களும் இறந்து போவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு, அதே திங்கிங்ல வந்து வீட்டுக்கும் வந்திருக்காங்க. அப்படி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அதே ரொம்ப நாளா யோசிச்சுட்டு வந்திருக்காங்க. இப்படி யோசிச்சவங்க என்ன செய்றாங்கன்னா, இவங்களுக்கு ஒரு டைரி எழுதுற ஹேபிட் இருந்திருக்கு. ஸோ அந்த டைரி எழுதுற ஹேபிட் இருக்கிறதுனால, அந்த அன்னைக்கு நடந்த ஸ்டோரி எல்லாமே அந்த டைரியில எழுதியிருக்காங்க. எழுதுனது மட்டும் இல்லாம, அந்த பையனும் நல்ல பையன் தான், இந்த பொண்ணும் நல்ல பொண்ணு தான். ஆனா கடவுள் ஏன் வந்து இவங்கள இப்படிலாம் பண்ணிட்டாரு? இவங்களுக்கு வந்து ஒரு லைஃப் குடுத்துருக்கலாம்ல அப்படின்ற மாரி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு தான் டைரியில எழுதி படுக்கவும் செஞ்சிருக்காங்க. ஆனா அன்னைக்கு நைட்டு வந்து அவங்க நடந்த சம்பவம் அது லைஃப்ல என்னைக்குமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க நடக்கக்கூடாதுன்னு நினைச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் தான் நைட்டு நடந்திருக்கு. அனிதாவோட ஃபேமிலி வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு வெல் செட்டட் ஃபேமிலி. ஸோ இவங்களுக்குன்னே தனியா ஒரு ரூமும் கொடுத்துருக்காங்க. அது மாடியில் தான் கொடுத்துருக்காங்க. இவங்க தங்கச்சிக்குன்னு தனியா இன்னொரு ரூமும் கொடுத்துருக்காங்க. ஆனா யூஸ்வலா அவங்க தங்கச்சி வந்து பாத்தீங்கன்னா எப்பனா ஒரு நாள் வந்து அனிதா கூட வந்து படுக்கிறதும் பழக்கம். அதுக்கு என்னன்னா அன்னைக்கு நைட்டு வந்து அங்க எதனா பேய் படம் பார்த்தாலோ இல்ல எதனா வந்து பேய் ஸ்டோரியை படிச்சாலோ வந்து அவங்களுக்கு பயம் வந்துடும். ஸோ அதனால வந்து அன்னைக்கு மட்டும் அனிதா கூட வந்து படுத்துப்பாங்க. அப்படிதான் அன்னைக்கு நைட் அனிதா தூங்கிட்டு இருக்கும்போது யாரோ கதவு தட்டுற மாதிரி சத்தம் கேட்குது. ஸோ கதவு தட்டுற மாதிரி சத்தம் கேட்டவொடனே இவங்களும் கதவு திறக்கிறாங்க. கதவு திறந்து பார்த்தா வெளியில அவங்க தங்கச்சி தான் இருக்காங்க. சரி என்ன இன்னைக்கு எதனா பேய் படம் பார்த்தியா? சரி என்ன பேய் படம் பார்த்த அப்படின்னு சொல்லிட்டு அனிதா கேட்கறாங்க. ஆனா அவங்க தங்கச்சி வந்து ஒரு வார்த்தையும் பேசல. அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அமைதியா வந்து அனிதாவோட பெட்லயே வந்து படுத்துக்கிறாங்க. ஸோ ஏதோ மறந்து போயிருக்கா போல காலையில பேசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அனிதாவும் வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு எதுவுமே கேட்காம படுத்துக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அனிதா படுத்துட்டு இருக்கும்போது ஏதோ மேல படுக்கிற மாதிரி பறந்துட்டு இருக்க மாதிரி வந்து இவங்களுக்கு ஃபீல் ஆயிருக்கு. ஆனா நம்ம எதுவும் மேல பறக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. யூஸ்வலா நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது மேல இருந்து கீழ விழுற மாதிரி நமக்கு தோணும் பார்த்தீங்களா? அந்த மாதிரி தான் இவங்களுக்கும் அந்த இடத்துல தோணியிருக்கு. ஆனா இப்போ பறக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் யோசிச்சு என்ன பண்ணாங்கன்னா, திரும்பி படுக்குறாங்க. திரும்பி படுத்தாலும் அப்படிதான் இவங்களுக்கு ஃபீல் ஆகுது. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் முழிச்சு பார்க்குறாங்க. முழிச்சு பார்த்தா இவங்க கட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா, பூமியில இருந்து அந்த லேண்ட்ல இருந்து ஒரு 3 அடி உயரத்துல வந்து பார்த்தீங்கன்னா பறந்துட்டு இருக்கு. இவங்கள சுத்தி வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய இடத்துல வந்து எப்படி சொல்றது? ஒரே காடு, மரம் அந்த மாரி தான் இருந்துட்டு இருக்கு. அப்போ இவங்க வந்து தூரத்துல யாரோ ஒரு பெர்சன பார்க்குறாங்க. அந்த பெர்சன் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொருத்தர்கிட்ட எதையோ பேசிட்டு இருக்காரு. இவங்களும் வந்து பொறுமையா அந்த கட் விட்டு இறங்கி நடந்தும் போயிட்டு இருக்காங்க. அப்படி நடந்து போகும்போது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல 2 பேர் பேசிட்டு இருக்காங்க. அதுல வந்து ஒரு வேளையா வந்து இவர கொன்னுட்டோம். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இவரால நம்மளுக்கு தொல்லை இருக்காது அப்படின்ற மாரி 2 பேர் பேசிட்டு இருக்காங்க. ஆனா 2 பேர் பேசிட்டு இருக்கிறது வந்து இவங்களுக்கு வந்து யார் அவங்க? எதுக்கு பேசுறாங்கன்னு ஒண்ணுமே புரியல. அப்பதான் வந்து கீழ ஒருத்தர் விழுந்து கிடக்குறாங்க. யாருன்னு பார்த்தா, இவங்க அனிதா ஒரு பொண்ண தேடி போயிருப்பாங்கல்ல, அந்த பொண்ணு தான் கீழயும் இருந்துட்டு இருக்காங்க. ஸோ இத பார்த்த உடனே இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, என்ன சொல்றதுன்னே தெரியல. இவங்களுக்கு ஒரு பயமாயிருது. அந்த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொருத்தரையும் அந்த இடத்துல பார்க்குறாங்க. அந்த பெர்சன் மூஞ்சி ஃபுல்லா ரத்தமா இருக்கு. அந்த இடத்துல நின்னுட்டு இறந்து போன பொண்ணையே பார்த்துட்டு இருக்காரு. அது வேற யாருமே இல்ல. அனிதா வந்து ட்ரெயின்ல ஒருத்தர்கிட்ட பேசிட்டு தான் சொன்னாங்கல்ல, அந்த பெர்சன் தான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல நின்னுட்டு அந்த இறந்து போன பொண்ணையே பார்த்துட்டு வந்துட்டு இருக்காரு. ஸோ இதுவரைக்கும் தான் இவங்களுக்கு ஞாபகம் இருக்கு. சடனா அலறி அடிச்சு முழிச்சு பார்க்குறாங்க. முழிச்சு பார்த்தா நடந்தது எல்லாமே கனவு தான். பக்கத்துல அவங்க தங்கச்சி படுத்திருந்தாங்கல்ல, அவங்க தங்கச்சிய வந்து எழுப்பலாம்னு சொல்லி பார்க்குறாங்க. பக்கத்துல பார்த்தா அவங்க தங்கச்சியும் இல்ல. அப்போ டைம் என்னன்னு பார்க்குறாங்க. டைம் பார்த்தா 2:30 மணி. ஸோ இந்த டைம்லலாம் எழுந்துச்சு அவ தனியாலாம் வெளில போமாட்டாள். அதுவும் பயந்து தான் வந்து படுத்திருக்கா. இப்படிலாம் போக வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்லிட்டு, இவங்களும் போய் கதவு திறந்து பார்க்குறாங்க. கதவு திறந்து பார்த்தா உள் அ அவங்க வெளியில போன மாரி எந்த ஒரு எவிடன்ஸுமே இல்ல. ஸோ அதுக்கப்புறம் இவங்க என்ன செய்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கதவு திறந்து பொறுமையா போய் அவங்க தங்கச்சியோட ரூம் கதவையும் தட்டுறாங்க. ரொம்ப நேரமா தட்டுனதுக்கு அப்புறம் அவங்க தங்கச்சி வந்து கதவும் திறக்குறாங்க. கதவு திறந்து "என்னாடி இந்த டைம்ல வந்து எழுப்புற? என்ன ஆச்சு உனக்கு?" அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்பதான் அனிதா சொல்றாங்க, "ஏய் நீ இப்ப தாண்டி வந்து படுத்த. எப்படி எந்திரிச்சு இங்க வந்து படுத்த?" அப்படின்னு சொல்லிட்டு அவன் தங்கச்சிய பார்த்து கேட்கறாங்க. அப்பதான் அவன் தங்கச்சி ஒரு விஷயம் சொல்றாங்க. "நான் இங்க தான் தூங்கிட்டு இருக்கேன். நான் அந்த பக்கம் வரவே கிடையாது." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தங்கச்சியும் அந்த இடத்துல ஆர்கியூ பண்றாங்க. அப்பதான் அனிதா அடிச்சு சொல்றாங்க, "ஏய் நீ தாண்டி வந்து படுத்த. நான் கேட்க நீ எதுவுமே பேசல." அப்படின்னு சொல்லிட்டு அனிதா சொன்னத அவங்க தங்கச்சி சொல்றாங்க. எனக்கு ஸ்டடீஸ் இருந்துச்சு. நான் முடிச்சுட்டு 12:30 மணிக்கு தான் படுத்தேன். இப்போ வந்து என்ன எழுப்பி விடுறியா? தயவு செஞ்சு போயிடு. டென்ஷன் பண்ணாதன்னு சொல்லிட்டு அவங்க தங்கச்சி அனிதாவ திட்டியும் அங்க அனுப்பிடுறாங்க. ஆனா அதுக்கப்புறம் அனிதாக்கு தனியா போய் படுக்கிறதுக்கு பயமா இருக்கு. பயமா இருந்தா என்ன பண்றான்னா, மறுபடியும் அந்த தங்கச்சி ரூம் பெல்ல தட்டி, அந்த ரூம்லயே நான் போய் படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சி ரூம்ல போய் படுத்துக்கிறாங்க. ஸோ அவங்க தங்கச்சியும் வந்து பார்த்தீங்கன்னா, நீயும் இப்போ பேய் படம்லாம் பார்க்க ஆரம்பிச்சுட்டியான்னு சொல்லிட்டு நெக்ல சிரிச்சுட்டு அவங்களுக்கும் இடம் கொடுத்துறாங்க. அவங்க அக்காவும் அங்க தான் படுத்துக்கிறாங்க. ஸோ மறுநாள் காலைல எழுந்திரிச்சதுக்கு அப்புறம் வந்து இவங்களுக்கு இந்த தாட்டே மைண்ட்ல ஓடிட்டே இருந்துட்டு இருக்கு. ஸோ இவங்க என்ன செய்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க அன்னைக்கு வந்து காலையில எழுந்திரிச்சோனே கொஞ்சம் டைரி எழுத ஆரம்பிக்கிறாங்க. டைரி எழுத ஆரம்பிச்சுட்டு இவங்க ஆஃபீஸும் கிளம்பி போயிடுறாங்க. ஸோ அப்படி ஆஃபீஸ் கிளம்பி போனவங்க இவங்களுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க கிட்ட இந்த நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்றாங்க. சொன்னதுக்கு அப்புறமா தான் வந்து அவங்க ஒரு விஷயமும் சொல்றாங்க. "நீ வந்து பார்த்த ஓகே உனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நடந்துச்சு. அத்தோட விட வேண்டியது தானே.
எதுக்கு தேவையில்லாம அந்த பொண்ணு வீடுலாம் எங்க இருக்குன்னு சொல்லி கேட்டு போனேன். இப்ப அதனால தான் உனக்கு இந்த மாதிரி பிரச்சனைலாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லியிருக்காங்க. அப்ப அனிதா என்ன சொல்றாங்கன்னா, இல்ல எனக்கு வந்து இந்த விஷயத்த வந்து தெரியப்படுத்துற மாதிரி எனக்கு இருக்கு. எதுக்கு சம்மந்தமா அந்த 2 பேர் வரணும்? எதுக்கு நான் அவங்கள பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அனிதா வந்து யோசிச்சுட்டே இருந்துட்டு இருக்காங்க. அப்படி யோசிச்சுட்டே இருக்கும்போது தான், சரி அந்த 2 பேர பார்த்தியா? அந்த 2 பேர் ஃபேஸ் உனக்கு நல்லா ஞாபகம் இருக்கா? அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஓரளவுக்கு ஞாபகம் இருக்கு. பட் எக்ஸாக்ட்டா என்னால வந்து இவங்க தான் சொல்ல முடியல அப்படின்னு சொல்லிட்டு அனிதாவும் நினைக்கிறாங்க. அப்படி நினைச்சுட்டு 2 பேரும் என்ன செய்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கேஃபேட்டேரியா போறாங்க. ஸோ இவங்க இருக்கிற ஆஃபீஸ் வந்து இந்த கோவொர்க்கிங் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆஃபீஸ் தான். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த கேஃபேட்டேரியான்றது காமனா இருக்கும். எல்லா கம்பெனி அங்க 4, 5 கம்பெனிஸோட எல்லாருமே அந்த கேஃபேட்டேரியாக்கு தான் வருவாங்க. அப்படி கேஃபேட்டேரியாக்கு வந்ததுக்கப்புறம் இவங்களும் அங்க உட்காந்து காஃபி குடிச்சிட்டு, அங்க ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு தான் இருந்துட்டு இருக்காங்க. அப்ப இவங்க ஆப்போசிட் டேபிள்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் சத்தமா யார்கிட்டயோ ஃபோன்ல வந்து திட்டிட்டு இருந்துட்டு இருக்காரு. ஸோ அப்படி திட்டிட்டே இருக்கும்போது இந்த குரல் வந்து எங்கேயோ கேட்ட மாரி இருக்கேன்னு சொல்லிட்டு சடனா அனிதா பார்க்குறாங்க. பார்த்தோனே இவங்களுக்கு தூக்கி வாரி போடுது. அந்த பெர்சன் வேற யாருமே கிடையாது. நைட்டு ஒரு கனவுல வந்து இவங்கள இதுக்கப்புறம் விட்டா நம்மளுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொன்னார்ல, அந்த பெர்சன் தான் அந்த ஃபோன்லயும் பேசிட்டு வந்துட்டு இருக்கிறது. அதுக்கப்புறம் வந்து அனிதா என்ன செய்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பெர்சன பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்றாங்க. கலெக்ட் பண்ணிட்டு இவங்களுக்கும் அவங்களுக்கு இறந்து போனவங்களுக்கு எதனா சம்மந்தம் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பார்க்குறாங்க. பார்க்கும்போது வந்து ஒரே விஷயம் மட்டும் மேட்ச் ஆகுது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு ஆதார் கார்ட்ல ஒரு சர்நேம் வந்துச்சு. அந்த சர்நேம் வந்துட்டு இந்த பையனுக்கும் வந்து மேட்ச் ஆகுது. ஸோ மேட்ச் ஆன உடனே இவங்க 2 பேருக்கும் வந்து லிங்க் இருக்கு போலன்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து அந்த இறந்து போன பொண்ணு வீட்டுக்கே இவங்க போறாங்க. போனதுக்கப்புறம் அன்னைக்கே வந்து அவங்க வீட்ல யாருமே இல்ல. ஸோ இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மறுபடியும் வெளில வராங்க. அப்படி வெளில வரும்போது தான் வந்து ஒரு பெரியவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 60, 70 வயசு இருக்கும். கையில வந்து ஒரு பக்கெட் எடுத்து வந்துட்டு இருக்காரு. அப்ப கீழ வீட்ல இருக்கிறவங்க சொல்றாங்க, "அவர்கிட்ட கேளுங்க. அவரு தான் அந்த பொண்ணோட தாத்தா. இவர கேட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்றாங்க. அப்ப அந்த பெரியவர பார்த்துட்டு இந்த மாரி அந்த பொண்ணோட பேரையும் சொல்லி, இவங்க எப்போ ரிட்டர்ன் வருவாங்க? அவங்க ஃபேமிலில இருக்கிறவங்க கேட்டோனே, அவங்க ஆல்ரெடி வந்துட்டாங்கம்மா. இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. தண்ணி வரல. அதுக்காக அவங்களுக்காக தண்ணி எடுத்து வச்சுட்டு இருக்கேன் அப்படின்னோனே, அனிதா என்ன செய்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பெரியவரோட சேர்ந்து அவங்க தண்ணி எடுத்து குடுக்க ஹெல்ப் பண்றாங்க. அந்த பெரியவரும் வந்து இவங்களுக்கு காஃபி எல்லாமே போட்டு குடுக்குறாரு. வீட்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. "என்ன ஆச்சு? ஏதாச்சு? அவங்க ஏன் இறந்தாங்க?" அப்படின்னு கேட்கும்போது, "இந்த மாரி வீட்ட விட்டு ஓடி போயிட்டான்னு எனக்கும் தெரியும். அதுக்கப்புறம் ஒரு 3 நாள் கழிச்சு இது மாரி இறந்து போயிட்டான்னு சொல்றாங்க. அதுவும் தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டான்னு சொல்றாங்க. எனக்கு என்னன்னே புரியல. நான் ஊர்ல இருந்து வரதுக்கே எனக்கு லேட் ஆயிடுச்சு." அந்த பெரியவரோட ஊர் வந்து பார்த்தீங்கன்னா, நம்போ தமிழ்நாடு பக்கம் தான். ஸோ ஏதோ ரொம்ப தூரம். அதனால அவங்க அந்த வயசுல வந்து வரதே ரொம்ப கஷ்டமாயி போயிடுச்சு அப்படின்னு தான் அந்த பெரியவரும் சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்கு ஏத்த மாரி அவங்க வீட்ல இருக்கிறவங்க எல்லாருமே வந்துடுறாங்க. எல்லாருமே வந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு இவங்களும் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த விஷயத்த எப்படி கேட்கறதுன்னு சொல்லி புரியாம இவங்க என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீட்ல இறந்து போன பொண்ணுக்கு ஒரு அக்காவும் இருக்காங்க. அவங்க கிட்ட போயிட்டு இந்த பெர்சனோட பேர சொல்லி, "இவங்கள உங்களுக்கு தெரியுமா முன்னாடின்னு?" சொல்லி கேட்கும்போது தான் அவங்களும் ஒரு விஷயத்த சொல்றாங்க. இவங்க வேற யாருமே கிடையாது. எங்க அப்பாவோட தூரத்து சொந்தம் தான். அவங்கள தான் வந்து பார்த்தீங்கன்னா, இவருக்கு கல்யாணம் பண்ணி குடுக்குறதா பிளான் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா அந்த கல்யாணம் பிடிக்காம தான் வந்து இவங்க அங்கருந்து கிளம்பி போயிட்டாங்க அப்படின்ற மாரி இவங்களும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா தான் இவங்களுக்கு இன்னொரு க்ளூவும் கிடைக்குது. ஒருவேளை கல்யாணம் முடிக்காத கல்யாணம் பண்ணி குடுக்க மாட்டாங்கன்றதுக்காக இவங்களுக்கு பண்ணிட்டாங்களான்னு சொல்லிட்டு, இவங்களும் அத பத்தி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இது ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணி, ஒரு வழியா வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. அவங்க இறந்து போனதுக்கு காரணம் அந்த பையன் தான்னு சொல்லிட்டு, அதுக்குள்ள நம்ம டீப்பா போக வேண்டாம். ஏன்னா அது கொஞ்சம் வேற மாரி போகுது பிரச்சனை. அதுக்கப்புறம் இவங்க என்ன செய்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க தான் அவங்க சாவுக்கு காரணம்னு சொல்லிட்டு போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன்லாம் வந்து கம்ப்ளைண்ட்டும் குடுத்துருக்காங்க. ஆனா போலீஸ்க்கு வந்து ப்ராப்பரான ஒரு எவிடன்ஸ் தேவைல்ல. அந்த எவிடன்ஸ் வந்து இவங்க கிட்ட இல்ல. ஏன்னா, இது எல்லாமே வந்து இவங்களோட தியரியா தான் இருக்கு. பிராக்டிகலா எவிடன்ஸ் இருந்தா தான் போலீஸ் அந்த கேஸ் எடுப்பாங்க. பட் இவங்களே இருந்தாலும் அவங்க கான்ஃபிடென்ட்டா சொல்றாங்கன்னு சொல்லிட்டு அந்த பெர்சனையும் கூப்பிட்டு என்கொயரிலாம் பண்றாங்க. ஆனா, அப்ப அந்த பெர்சன் என்ன சொல்றான்னா, சம்பவம் நடந்த டைம் அப்போ நான் ஊர்லயே கிடையாது. நான் இருந்தது சென்னையில இருந்தேன். அப்படி இருக்கும்போது இவங்க சொல்ற இடம் வந்து பார்த்தீங்கன்னா, சம்பந்தமா கர்நாடகா விட்டு வெளியில இருக்கிற இடம். அந்த இடத்துல எப்படிங்க நான் வந்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஆர்கியூ பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, போலீஸும் வந்துட்டு இவங்க சொல்றதுல வந்து எந்த ஒரு லாஜிக்கும் கிடையாது. இவங்க ஏதோ கற்பனையா சொல்றாங்க அப்படின்னு நினைச்சிட்டு தான் வந்து போலீஸும் வந்து அத பெருசாவும் எடுத்துக்கல. ஆனா அனிதா எவ்வளோ ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனா அந்த இடத்துல வந்து எதுவுமே ஒர்க் அவுட்டும் ஆகல. அதுக்கப்புறமும் அனிதாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில விஷயங்கள் நடந்திருக்கு. அது தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க கிட்ட வந்து இந்த விஷயத்த வந்து வெளிப்படுத்த சொல்ற மாரி தான் அந்த விஷயங்கள் எல்லாமே நடந்ததாவும் அனிதா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இதுலேருந்து இவங்க வெளியில வர முடியாம, நெறைய தெரப்பிலாம் போயிருக்காங்க. தெரப்பிலாம் போய் இப்ப தான் கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவர் ஆகியும் வந்துட்டு இருக்கிறதா அனிதா சொல்லியிருக்காங்க. நல்லா நோட் பண்ணிக்கங்க. இந்த சம்பவம் நடந்தது 2016. இந்த சம்பவம் நடக்கும்போது அனிதாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 24 வயசு. அப்பனா நோட் பண்ணிக்கங்க. இப்போ அவங்களுக்கு 32 வயசு. கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட 4 வருஷம் ஆயிருக்கு. இந்த 4 வருஷமாவும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு மென்டாலிட்டி தான் இருந்திருக்காங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா தான் வந்து அந்த ரெக்கவரும் ஆயிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இதுலயும் ரொம்ப மோசமான போன டைம்ல எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லாக்டவுன் 2 வருஷம் இருந்துச்சுல்ல, அந்த 2 வருஷம் இவங்க வீட்ல தான் இருக்கிற மாரி இருந்திருக்கு. அந்த டைம்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு சீரியஸா வந்து பார்த்தீங்கன்னா, மாப்பிள்ளையும் பார்த்துட்டும் இருந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த டைம்ல வந்து இவங்க ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா, அதுல தான் இன்வால்வ் ஆயிருந்திருக்காங்க. ரொம்ப மென்டலா டிஸ்டர்ப் ஆகி என்ன செய்யுதுன்னே தெரியாம, இவங்களும் ஒரு சில தப்பான முடிவுலாம் எடுக்க போய் ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் அதுலருந்து வெளிலயே வந்திருக்காங்க.
ஸோ இந்த ஸ்டோரியை வந்து அவங்க ரொம்ப டீட்டெயிலாக ரொம்ப டீப்பாகவும் சொல்லியிருந்தாங்க. பட் அந்த டீப்பாகவும் நம்ம பேச போனோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம மேலே வந்து யாருன்னா கேஸ் கொடுத்துருவாங்க. அதுதான் நடக்கும். ஸோ இந்த மாதிரி சொல்கிற ஸ்டோரிஸ் எல்லாமே வந்து ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் இந்த மாதிரி கிரைம் விஷயங்கள் எல்லாமே நம்ம ஓப்பனாக பேச முடியாது. ஸோ அவங்க ஸ்டோரி சொல்கிறாங்க அப்படின்றதுக்காக நம்ம பேஜ்னு வச்சிங்கன்னா நாளைக்கு நீ ஏன்டா அதை பேசினான்னு சொல்லிட்டு நம்ம மேலே தான் வந்து பிரச்சனை திரும்பும். அதனால தான் வந்து எந்த அளவுக்கு லிமிட்டாக சொல்லணுமோ அந்த அளவுக்கு லிமிட்டாக சொல்லியிருக்கேன். ஸோ இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது கருத்து தெரிவிச்சுன்னா இப்போ கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட்டும் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் இருக்கிற டவுட் அதுதான். நீ ஏன் மற்ற சேனலில் இருக்கிற மாதிரி சொல்ல மாட்டேங்கிற, இந்த சேனலில் ஏன் பண்ணுற மாதிரி நீ ஏன் பண்ண மாட்டேங்க. என்னோட ஸ்டைல் இதுதான், என்னோட ஸ்டைல் இப்படி தான் சொல்ல தெரியும். ஸோ இதை தான் நிறைய பேர் விரும்புகிறாங்க. அப்படி விரும்புறதுனால தான் இவ்வளோ பேர் பார்க்கவும் செய்கிறாங்க. இதுக்கு நடுவில் வந்துட்டு நீ ஏன் அவனை மாதிரி பண்ண மாட்டேங்கிற, இவனை மாதிரி பண்ண மாட்டேங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. ஏன்னா நான் தான் என்ன மாதிரி தான் நான் பண்ண முடியும். அப்படி பிடிக்கிறவங்க பாருங்க, பிடிக்காதவங்க வந்து அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. நான் உங்களை யாரும் போஸ்ட் பண்ண போதெல்லாம் கிடையாது. தேவையில்லாம நீ அவனை மாதிரி பண்றேன், அவனை மாதிரி பண்ண மாட்டேன், இவனை மாதிரி பண்ண மாட்டேன் கேள்விலாம் என்கிட்ட வேணாம். எனக்கு இப்படி தான் சொல்ல தெரியும், நான் இப்படி தான் சொல்லுவேன். பிடிச்சிருந்தா பாருங்க, பிடிக்கலனா போங்க. நான் அவ்வளோதான் பண்ண முடியும். தேவையில்லாம அதை ஆர்கியூ பண்ணக்கூடாது. அதனால தான் நான் அதிகமான வீடியோவும் போகிறது இல்லை. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. பாய்.